Hi friends, welcome back to my channel. Why not try? So friends, இன்னைக்கு நான் ஒரு delicious-ஆன ரெசிபி ஒன்று குக் பண்ண போறேன். ஸோ அது வந்து நாட்டுக்கோழி வறுவல். யூஸ்வலாக நாட்டுக்கோழினா ரொம்ப ஹார்டாக இருக்கும், டேஸ்டாக இருக்காது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படி இல்லை, நாட்டுக்கோழி வறுவல் வந்து இது ரொம்ப சுவையான ஒரு ரெசிபி. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகலாமா? நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு மண் சட்டி, மரக்கரண்டி, தேங்காய் எண்ணெய் ரொம்ப முக்கியம். ஸோ மண் சட்டி சூடான உடனே தேங்காய் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஊற்றுறேன். இது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக வேணும். ஸோ தேங்காய் எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் பொடிதாக நறுக்கிய சிறிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இது 1/4 கிலோ எடுத்துக்கிறேன். சிறிய வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 5 பல் பூண்டு அவற்றை சிறிதாக நறுக்கி அதில் கலந்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு 10 எண்ணம் வத்தல் மிளகாயை சிறிதாக இது மாதிரி நான் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த கலவையை அதோட கலந்துக்கோங்க. இந்த வத்தல் மிளகாயோட விதைகளையும் சேர்த்து போடணும். அப்போந்தான் வந்து அதோட ஸ்பைசினஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது அரை மூடி தேங்காய் எடுத்து அதை இது மாதிரி குட்டியாக மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு இதையும் நம்ம வதங்கிட்டு இருக்கிற கலவையோடு சேர்த்து வதக்க போகிறோம். இதையெல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நாட்டுக்கோழியை எலும்பில்லாத பீசஸாக இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதோட கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு விழுது இவற்றை கலந்து நல்லா பிணைஞ்சி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 1 மணி நேரம் அதை ஊற வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சு ஃப்ரீசரில் போட்டுக்கலாம். ஸோ இந்த நாட்டுக்கோழியை நான் இப்போது உள்ள இந்த கலவையோடு கலந்துக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. அந்த சிக்கனில் உள்ள தண்ணியே ஊறி வரும். ஸோ இதை நம்ம மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் வேக விடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் 1 கிலோ சிக்கன் எனக்கு எடுத்திருக்கேன். அரை மணி நேரம் கழித்து இந்த மூடியை திறந்துட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்து நல்லா கிண்டி விட்டு திருப்பி மூடி இன்னும் ஒரு அரை மணி நேரம் கூட வேக வைங்க. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மூடியை திறந்துக்கிட்டு அடிக்கடி கிண்டி விட்டுறணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த டிஷ்ஷில் தண்ணி நல்லா வத்துருச்சு. ஸோ இந்த டைமில் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அடிக்கடி நீங்கள் கிண்டி விட்டுட்ருக்கணும்.
இப்படியே ஒரு 20 நிமிஷம் கூட குக் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழி இறைச்சி நல்லா சுருண்டு வெந்து வதங்கி வந்த உடனே ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள். இது நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. அதாவது பட்டை, கிராம்பு, இலவங்கம் இதெல்லாம் சேர்த்து வறுத்து இடித்து ப்ரிப்பேர் பண்ணது. அதில் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா எந்த மசாலாவும் இந்த டிஷ்ஷுக்காக நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை. இந்த டிஷ்ஷோட ஒரு டிப்பிக்கல் ஸ்பெஷல் மனம் அந்த வீடே கமகமக்கும். ரொம்ப டெலிஷியஸான டிஷ் இது, ரொம்ப டேஸ்டியான டிஷ் இது. இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நான் அந்த டிஷ்ஷை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாப்பிட போகிறேன். நல்லா வெந்த ப்ரௌன் ரைஸ், அதோட கொஞ்சம் ரசம், அப்புறம் இந்த நாட்டுக்கோழி வறுவல். சுவைத்து பாருங்க, அப்பப்பா அந்த சுவையே தனிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிக்க ஆவலாக இருக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஸோ என்னோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வித் another beautiful video, it's Dr. Sharon who is signing off. So it's bye from me.